வணக்கம் ப்ரோ. வணக்கம் நந்தா. தேர்தல் காலம் 2024 குறித்து நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ பெரம்பலூர் தொகுதி நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்தோம், செய்தியாக போட்டிருந்தோம். அதனால் அந்த பெரம்பலூர் தொகுதி குறித்து அப்படியே ஒரு தொகுதிகளாக போகலாம். பெரம்பலூர் தொகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, இப்போ தற்பொழுது அங்கே எம்பியாக இருக்கக்கூடியவர் பாரிவேந்தர் அவர்கள் இப்போ பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் அங்கே நிற்கிறாரு. மற்றொரு முனையில் திமுகவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அமைச்சருடைய மகன். அதற்கு காரணம் பல இருக்குது, நம்ம அதை பற்றி பேசுவோம். அமைச்சர் நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு நிற்கிறாரு. நம்ம மற்ற 2 பேரையும் கடந்து பெற முடியாது. நாம் தமிழரும் இருக்காங்க, அதிமுகவும் இருக்காங்க, சந்திரமோகன் இருக்காரு, தேன்மொழி இருக்காங்க. பட் இந்த போட்டி பெரம்பலூர் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 லட்சம் ஓட்டில் அவர் பாரிவேந்தர் போன முறை ஜெயிச்சார். அது உதயசூரியனில் நின்று ஜெயிச்சிருந்தார். அவர் ஒரு 2 வருஷம்தான் அந்த திமுக கூட்டணியோட ஒரு இணக்கமாக போனார். கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட இல்லை. இந்த பக்கம் பாரதிய ஜனதா பக்கம் வந்துட்டார். வந்த பிறகு எப்படி அந்த தொகுதியில் நம்மளுடைய செல்வாக்கு நிலைநிறுத்திக்கணும் தொடர்ச்சியாக அவர் வேலை செஞ்சுட்டு வர்றார். இதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா அவருடைய செல்வாக்கு அங்கே எப்படி வச்சுக்கிறாருன்னா, ஒன்று அவருடைய சார்ந்த உடையார் சமூகம். அந்த சமூகம் அவருக்கு எப்போவுமே பின்னாடி இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு தொடர்ச்சியாக அவர் கூட பயணிக்கிறாங்க. ஐஜேகே கட்சியில் இருக்கிறது அதிகபட்சம் அவங்களுடைய சமூக சார்ந்த மக்கள் அங்கே அதிகமும் இருக்கிறாங்க. அதனால் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் மாணவர்களுக்கு வேலைகள்ங்கும் போது அவங்க நிறைய அந்த மேனிஃபெஸ்டோ மாதிரி விட்டுருந்தாங்க. அது கூட பார்த்தேன். மொத்தத்தில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அவர் சொந்த நிதியிலேருந்து பண்ணி, அதாவது 118 கோடிக்கு கிட்டத்தட்ட 111 கோடியா உயர்கல்விக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான். அது எப்படின்னா அவங்க கல்லூரிகள் நிறைய வச்சிருக்கிறதுனால அவங்க ஒரு வருடத்திற்கு 300 மாணவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1200 மாணவர்களை மேற்கொண்டு படிக்க வச்சு, சென்னையிலையும் திருச்சியிலையும் அவர் கல்லூரிகள் இருக்கிறதுனால அந்த ஒரு தொண்டு நிறுவனம் வேற வச்சிருக்காங்களே SRM. அது மாதிரி அவருடைய கல்வி அறக்கட்டளையில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களை அவங்க தேர்ந்தெடுத்து நிறைய பேருக்கு ஏழ்மையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இலவசமாக இங்கே கட்டுற ஃபீஸ் எல்லாம் தெரியும். நீங்கள் உங்கள் SRMோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இலவச கல்வி ஒரு குறிப்பிட்ட அளவிலான இதை மட்டும் பண்ணிட்டு நிறைய உதவிகள் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கொரோனா கால உதவியும் நீங்கள் பார்க்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் பணத்தை எடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் நிறைய அரசியல்வாதிகள் அவங்க தொகுதி மக்களாக போய் பார்த்தாங்க இல்லையா. இப்போ முதலமைச்சருக்கு நிவாரண நிதி கொடுத்தது அந்த ஒரு விட்டுட்டாலும் தொகுதி மக்கள் போய் இந்த அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அரசியல்வாதிகள் செஞ்சாங்க. அதில் முக்கியமாக இவரையும் நம்ம குறிப்பிடணும். இப்போ நம்ம பெரம்பலூர் தொகுதி பார்க்கறதுனால பாரிவேந்தர் நிறைய மக்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது கொண்டு போய் கொடுத்த ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், அரிசி வாங்க முடியாது, பருப்பு வாங்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நிறைய உதவிகள் அவர் செஞ்சிருந்தாரு. அவங்க அதில் குறிப்பிட்டிருந்தது கூட நான் படிச்சிருந்தது என்னன்னா, பள்ளிகளுக்கு அங்குள்ள அரசு பள்ளிகளுக்கு 10 லட்சம் மதிப்பிலான ஒரு பள்ளிகள் 100 பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட அந்த கணினிகள் வழங்குறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குடிநீர் சார்ந்து அந்த சுகாதாரத்துக்கு எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பெரம்பலூர் மக்கள் எதிர்பார்க்குற ஒரு திட்டம் என்னன்னா, அந்த ரயில் திட்டம். நாமக்கல் பெரம்பலூர், அந்த பெரம்பலூர் அரியலூர் நாமக்கல் ரயில் திட்டம். அதற்கான முன்னெடுப்புகள் அவர் பண்ணியிருக்காரு. சர்வே எல்லாம் வேற தொடங்கிருச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அந்த திட்டத்தை உற்று நோக்குறாங்க. இப்போ மற்றதெல்லாம் பண்ணியிருக்கும் போது அது ஒரு உற்று நோக்குறாங்க. இப்போ அதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்கும்ல. இல்லை வரத்தானே போகுது. இப்போது அதுக்கான ஃபீஸபிள் இது முடிச்சுட்டு ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படின்றப்போ பெரம்பலூர் நகராட்சிக்குள்ளே இது வரைக்கும் இப்போ ரயில் நிலையம் இல்லாமல் இருந்தாலே அந்த ஒரு குறை என்பது போக்கும். அது இவர் எடுத்த முன்னெடுப்பு தான் சொல்லி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஒரு பேம்லெட் அடித்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ற பேம்லெட் அடித்து தொடர்ச்சியாக அவங்க அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ நமக்கு அங்கே வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் அவருக்கு திமுகவுடைய வாக்கையும் வாங்குது. 4 லட்சம்ன்றதை ஜெயிச்சாரு. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 5 லட்சம் வாக்காவது வாங்கணும். அப்போதான் ஒரு டஃப் ஃபைட்டே வரும். அது அவர் முன்பு ஒரு உதயசூரியன் இருந்ததால் அவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம், சொந்த செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதனால அந்த வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகம். அந்த வெற்றி வாய்ப்பு வரும். ஏன்னா அந்த பக்கம் நிற்கிற கேண்டிடேட்டை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. நேருவோட மகன், ஓகேங்களா, முன்னாடி இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் எலெக்ஷனுக்காக. ஏன்னா அங்கே திருச்சி தொகுதி அவங்களுக்கு கிடைக்காதுன்றத முன்கூட்டியே யூகிச்சிட்டாரு. திருச்சி தொகுதியில தான் அது ஒரு பெரிய கிளாஷே இருக்குல்ல. அன்பில் மகேஷ் அந்த விளந்து விடுவாருங்கிறவர், அதற்கு ஈக்குவலாக இவரை வளர்க்குறாரு அப்படின்னு அந்த முடந்து போயிட்டு தான் அவர் இங்கே கொண்டு வந்து போட்டாலும் சிக்கலும் இருக்கு. அங்கே பெரம்பலூர் மாவட்டம் மொத்தம் 3 திமுக மாவட்ட செயலாளர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மாவட்டம் பிரித்து கொடுத்ததுனால அதில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளருக்கும் இருக்கும் ஒத்துவலைன்ற மாதிரி ஒரு செய்தி. அப்புறம் அந்த பகுதிகளில் நடந்த எம்எல்ஏ போனாரே, எம்எல்ஏ போனப்போ கூட பொதுமக்கள் மறிச்சு கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரியான உட்கட்சி. பெரம்பலூர்ல சொல்றீங்களா? அது அவர் பெரம்பலூர் சட்டமன்றத்துக்கு பிரபாகரன் அவர் மக்கள் ஆர்கியூமெண்ட். அது என்னன்னா, அங்கே தொழிற்சாலை சிப்காட் தொழிற்சாலை இருக்குன்னு நினைக்கிறேன். அது சார்ந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரல, நீங்கள் வேலை வாய்ப்பு தரங்கும் போது அது இல்லாமல் குடிநீர் கழிவு நீர் கலந்து அது ஒரு பெரிய இஷ்யூ அந்த இடத்துல இருந்திருக்கு போல இருக்கு. அதனால அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவருடைய சட்டமன்ற அங்கே இருக்க மக்கள் மட்டும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உட்கட்சிக்குள்ள சின்ன பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்றது நம்ம வெளிப்படையாக தெரியும். இப்போ ஏதோ ஒரு இது திமுக இந்த விரிசலுங்கிறது இவருக்கு சாதகமாக அவருக்கும் இருக்கும். ஏன்னா அவர்
கட்சி மற்ற கட்சிக்காரங்களையுமே அரவணைச்சே போகக்கூடிய ஒரு நபர். நீங்கள் பாரிவேந்தரை பொறுத்த வரைக்கும் அதுவும் திமுக கூட்டணியில் இருந்ததுனால திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி கீழ்மண்டத்தில் ஒன்றியம் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஒன்றியத்திலே பல்வேறு கிளைகள் இருக்கும், இளைஞர் அணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருக்கான ஆதரவாளர்களையும் ஒரு செட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால வந்து அவ்வளோ எளிதில் திமுகவினுடைய வெற்றி, இவரும் நல்ல போட்டி போடுவார். அதில் வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்றது தான். ஏன்னா உங்கள் இப்போ பின்னாடி இது அமமுக இருக்காங்க, பாரதிய ஜனதா இருக்காங்க, அந்த மாதிரி. அப்போ நிறைய தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட அதுதான் உறுதியாக அப்படின்னு சொன்னாலும், ஒரு சில தொகுதிகளில் மற்றவர்களுக்கு வாய்ப்புங்கும் போது பெரம்பலூர் தொகுதியில் ஒரு மாற்றம் இருக்கலாம். அவரோட நல்ல டஃப் கொடுப்பாரு. அதான் மாற்றம் இருக்கலாம், அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக ஏற்கனவே இருந்த திமுக அதை வேலை செஞ்சுக்கிறத பொறுத்து இவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்றத தாண்டி அவருடைய சொந்த பலத்துல அங்க நிக்கிறாரு. சமூக வாக்குகளும் இருக்கு, சொந்தமா அவருடைய இவருக்கான செல்வாக்கு, அவர் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள், இதை நோக்கி அவர் வந்து எப்படி சொல்றது, அடுத்த முறையும் நம்ம தான் நிற்கிறோம் இங்கே, திமுக இல்லைனாலும் சரி வேற எங்கே இருந்தாலும் சரி. இந்த 3 வருஷமாவே அவர் பாரதிய ஜனதாவோட பாரதிய ஜனதாவோட இணக்கமாக இருக்கார், தெரியும் இல்லையா. அப்போ 3 வருஷமாவே நம்ம நிற்க போகிறோம், வேலையை செஞ்சுட்டு வரோம், சிம்பிளையும் தாண்டி தன்னோட சொந்த செல்வாக்கு. அடுத்த முறை நம்ம இங்கே தான் நிற்கிறோம் 2024 ஃபோக்கஸ் பண்ணி அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அது அறுவடையான அவருக்கான வெற்றி வாய்ப்பு. ஓகே, அப்போ அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கணும்லாம். பட் மற்ற 2 பேரையுமே சுலபமாக கடந்து போயிட முடியாது. அவர்களும் இருக்காங்க ரேஸில். அதிமுக சார்பில் சந்திரமோகன் இருக்காரு, இங்கிட்டு நாம் தமிழர் நல்ல தேன்மொழி. இவர்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. அதிமுகவும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அவங்களும் சாதாரணமாக நம்ம இடப்பட முடியாது, நிறைய இருக்குது. அண்ட் நாம் தமிழரும் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ வாக்குகளை பிரிக்கிறாங்கிறத பொறுத்து தான் ஆப்போனன்ட் வெற்றியை மாறுங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது, கருத்தில் எடுத்துக்கணும். அவங்க எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்களா? இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பரவலாகவே வந்து ஒரு இன்னொரு அடுத்த நிலைக்கு போவாங்க அப்படின்றது. அதனால அங்கேயும் அந்த இது நடக்கும். ஏன்னா பெரம்பலூர் திருச்சியோ இப்போ பெரும்பாலும் அவங்களுக்கும் அந்த வாக்கு கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய கூட்டணி இல்லை. இந்த ஏரியா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி இதெல்லாம் கொஞ்சம் திமுகவுக்கு ஃபேவரான ஏரியாவாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு அலை மாதிரி வந்து ஒரு 37 ஜெயலலிதா அடித்தது மாதிரி அப்படி வர்றப்ப தான் அவங்களுக்கு அந்த வெற்றி கை கொடுத்துருக்கு. அதனால் அவங்களோட பிளே வந்து அவ்வளோ தூரம் இருக்குமா அப்படின்னு தெரியல. அவங்களுடைய வாக்கு சதவீதம், இந்த அடிப்படை வாக்கு சதவீதம் ஒரு 30%, 28%, 30%ன்றதை தக்க வச்சாங்கன்னாவே பெரிய விஷயம் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரிய முகம் இல்லை அங்கே. நீங்கள் பெரம்பலூரில் பெரிய முகம் ஸ்டார் கேண்டிடேட்டான முகமும் இல்லை, அங்கே வேலை செய்கிறதுக்கும் முக்கியமான ஆட்களும் இல்லை. இப்போ நாமக்கல் போனீங்கன்னா நம்ம சொல்லிடலாம், ஓகேங்களா, தங்கமணி நிற்காரு, ஈரோடு அவங்க நின்று ஃபைட் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தொகுதிகள்லாம் ஆட் பண்ணுவாங்க. புதுக்கோட்டை போனீங்கன்னா நீங்கள் புதுக்கோட்டையில் ஒரு 3 தொகுதி எடுத்து கூட பார்ப்பாப்புல விஜயபாஸ்கர். ஓகேங்களா, மதுரைக்குள்ளே போனீங்கன்னா நிற்கிறது சரவணனாக இருந்தாலும் கூட 2-3 அங்கே 3 பேர் முக்கியமாக, ராஜன் செல்லப்பா இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, உதயகுமார் இருக்காரு. ஏதோ ஒரு நிர்பந்தத்திலேயே நம்ம வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்கணும்னா பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி திருச்சி மாதிரி இடங்கள்ல ஒரு பெரிய லெவலில் இல்லை. இப்போது ஒரு அதிமுக முகமாக செலவு செஞ்சு இந்த போட்டி ஏறக்குறைய பாரிவேந்தருக்கும் திமுக சார்பில் அருண்யருக்குமான போட்டி மட்டும் இருக்கும். அந்த வேட்பாளருக்கு பணமெல்லாம் இருக்கு, கட்சி வேலை செய்யணும். அதிமுக வேட்பாளருக்கு பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பணக்காரர் தான் சொல்றாங்க. உடனே நின்று வேலை செய்யறதுக்கான இல்லைன்னா எப்படி எலெக்ஷன்ல நிற்க முடியும். ஓகே, அது வேணாம். நம்ம இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுதான் அப்படிங்கும் போது பார்ப்போம். சொந்த செல்வாக்கில் பல உதவிகளை செஞ்சிருக்கேன், 120 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த நிதி வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பல அறிக்கைகள் அது பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது வெற்றி வாய்ப்பு அவருக்கா, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்குங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும். ஸோ நம்ம இன்னொரு தொகுதியோட நிலவரம் என்னவா இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க முடியுது. நன்றி நன்றி நந்தா.